கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டில்களை தூக்கி வீசும்போது கூட்ட நெரிசலை கவனிக்கவில்லையா? கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன? சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததனால். விஜய்க்கு விடப்படும் பகிரங்க சவால் தான் இது. சவாலுங்கிறத தாண்டி பகிரங்க மிரட்டல்னே சொல்லலாம். ஏன்னா பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு மிரட்டல் விடுக்குது. அப்படி தான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பிளாக்கை போட்டுட்டு போறாரு பார்த்தியா எங்கள் தலைவர் அப்படின்னு பேசினாங்க. இப்போ ஒயிட்ல சமாதானமாக போறாரு. இப்போ ஒயிட்ல போனாருன்னு கம்பேர் பண்ணி போடுறாங்க. இந்த மாநாடு பிரச்சாரம் இதெல்லாம் நடத்துறீங்க இல்லையா, பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி பேஸ் பண்ணி. விசாரணைக்கு பின்பாக என்ஐஏவிடம் ஜான் ஆரோக்கியசாமி ஒப்படைக்கப்படலாம், அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பொய் செய்திகள் பரப்புவதுதான் ஊடக அறமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆளும் திமுக தொடர்ந்து தனது சில ஊதுகுழல் பத்திரிகை நிறுவனங்களை வைத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தலைவர் மீதும் கட்சியினர் மீதும் பல பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றனர். புதுசாக விஜய்க்கு தான் போடுவோமேனு அந்த ஜென்ரல் ஓட் பேங்க் அது வந்து இப்போ விஜய் பக்கம் இருக்கிறது எல்லாமே சொன்ன மாதிரி என்டிஏக்குள்ளே சேர்ந்தால் திரும்ப பழையபடியே இதுக்கு அப்படி பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்றாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து பொதுப்படையாக இருந்த கேள்வி. சிபிஐ மூலமாக சோர்சஸ் மூலமாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. உண்மையாகவே அப்படி ஒரு வேலை சிபிஐ தரப்பிலிருந்து சோர்சஸ் மூலமாக மீடியாவுக்கு வந்து இந்த செய்திகள் எல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா கேள்விகள் லீக் ஆகிறதுக்கான காரணம் என்ன, கேள்விகளை லீக் செய்வதற்கான நோக்கம் என்ன? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத். நான் கிலோர். முக்கியமான அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜென்ரல் இஷ்யூஸாக இருக்கட்டும், அதை பற்றி அந்தந்த டைமில் நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இந்த முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு 2வது முறையாக போயிருப்பது. ஏற்கனவே அவர் போனப்போ அடுத்த நாளே விசாரிக்கிறதா இருந்தது. பட் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் இருந்ததுனால இந்த டேட்டுக்கு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதன்படி இந்த டேட்டுக்கு வந்து மாற்றி வச்சு ஸோ இன்றைக்கி போய் அவர் ஆஜராகி இருக்கிறாரு. ஆஜராகிட்டு வந்ததுக்கப்புறம் பல தகவல்கள் இப்போது பேசப்பட்டுக்கிட்டு வருது. அதில் முதல்ல என்னென்ன தகவல்னு பார்த்துடலாம். பட் அது எந்தெந்த கோணத்தில் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இதில் ஒன்று என்னென்னா, நான் கொஞ்சம் டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டுக்கு போகிறேன். டவுன்வேர்ட்லனா என்னென்ன கொஷின்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற தொடர்பாக. ஏற்கனவே அன்னைக்கு விசாரணைக்கு போனப்பவே வந்து சில கொஷின்ஸ்லாம் இதுவாச்சு. அப்போவே வந்து இது எப்படி கொஷின்லாம் எப்படி வெளியில் வரும், சிபிஐ கேட்குற கேள்வி எப்படி வெளியில் தெரியும் அப்படின்லாம் ஒரு டவுட்டு கிளம்புச்சு. சரி, யார் இதை லீக் பண்ணி விட்டா, இல்லை யார் கிளப்பி விடுறாங்க, பொருளை கிளப்புறாங்களா அப்படின்னு. இல்லை உண்மையாகவே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கா, சோர்சஸ் மூலமாக வெளியே லீக் பண்ணாங்களா இல்லை அப்படிங்கிறதும் கேள்வியாக தான் இருக்குது. பட் அது என்னென்ன உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் இது ஒரு பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேள்விகளினுடைய ஒரு செகண்ட் பார்ட் அப்படின்னா, கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டில்களை தூக்கி வீசும்போது கூட்ட நெரிசலை கவனிக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பரப்புரை செய்துள்ளீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. கூட்ட நெரிசலுக்கிடையே உங்களுடைய பரப்புரை வாகனம் முன்னேறி வரும் காட்சிகள் உள்ளன. பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடும் என தெரியாதா? விஜய் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் கூடும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததனால். ஆக்சுவலி இந்த கேள்விக்கான ஒரு பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய டேர்னிங்லாம் இருந்தது, அங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க போல். அதனால தான் அடுத்த கேள்வியாக சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததனால் கரூருக்கு வர தாமதம் என்றால் அதற்கான ஆதாரங்களை இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்னது போல இதுல இன்னொன்று என்னன்னா, கேள்விகள் இப்படி கேட்கப்பட்டது இல்லையா, விஜய் அவர்கள் சில விஷயங்கள் சொன்னாரு அப்படின்னு. அதில் என்ன சொன்னா, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை தான் தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும், வாகனம் எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்லாம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு.
அப்படின்னு இந்த மாதிரி தகவல்கள் வெளியாச்சு. நான் இது டவுன்வர்ட்லேருந்து அப்வர்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் உச்சபட்ச தகவலாக என்னென்னா, பிப்ரவரி முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இல்லை, அதான் சொல்கிறேன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயோட பேரும் இடம்பெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல், இதுதான் உச்சபட்ச தகவலாக வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அதில் தான் உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு சில தகவலாம் கிடச்சிருக்குமே? இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி சிபிஐ கேட்டதாக ஒரு பட்டியல் சொன்னீங்க, ஒரு 6-7 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, அதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த கேள்விகள் இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. இது இதுக்கு முன்னாடியே சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், மீடியாக்கள் மூலமாக இந்த கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது ஒவ்வொரு பாணியில் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி இருந்திருக்கலாமே, ஏன் உரிய நேரத்துக்கு வரல, இந்த சமயத்தில் பாட்டில் வீசி இருக்கும் பொழுது ஏன் விஜய் வந்து திரும்பி பார்க்கல, அதை ஏன் பேச்சு நிறுத்திட்டு அது என்னென்னு பார்க்காம ஏன் அவர் வந்து தொடர்ந்து பேசினார், இப்படின்ற கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வச்ச கேள்விகள். ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் அப்போ நடந்தப்பவே உடனே எழுப்பப்பட்ட கேள்விகள் தான் இது. இப்போ இதெல்லாம் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சிபிஐ கேட்டிருக்காங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே சமூக வலைதளங்களில் அப்பட்டமாக தெரிஞ்ச எல்லாருமே கேட்ட எழுப்புன கேள்வி. இந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் யோசிக்கணுமா அப்படின்னா, இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் நிச்சயமாக சிபிஐ யோசிச்சிருக்காது. ஒரு மாநாடோ அல்லது ஒரு இப்போ பிரச்சார வாகனத்தின் மூலமாக பரப்புரை மேற்கொள்வது, இது எல்லாமே வந்து எந்த மாதிரியான செட்டப்ஸில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதற்கு உரிய இடம், அந்த இடம் எவ்வளோ டென்சிட்டியோட இருக்கும், எவ்வளோ மக்கள் வந்து அதில் கூட முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அந்த அடிப்படையாக கொண்டு தான் காவல்துறை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அனுமதி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இங்கே வந்து இத்தனை பேர் கூடலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருக்கு. அவங்க ஒரு சில இடங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஒரு பீக்கான ஏரியாஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகக்கூடிய ஒரு ஏரியா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது நிச்சயமாக வந்து பொதுமக்களுக்கு பெரிய அளவில் இடையூறு ஏற்படுத்துங்கிறதுனால இந்த இடத்த கொடுத்தோன்னு காவல்துறை அப்போ சொன்னாங்க. ஆனால் இதுவே வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சாலை அப்படின்ற ஒரு செய்தியில் தான் அதுக்கப்புறம் வெளியில் வந்தது. ரொம்ப நெருக்கடியான இடத்துல கொண்டு போய் திணிச்சிட்டாங்க அப்படின்ற விமர்சனம் அவங்கள தவைக்க தரப்புலேருந்து தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு தான் பதிலாகவும் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானேப்பா இபிஎஸ் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு போனார், அங்கே எதுவும் அசம்பாவிதம் நடக்கலையே அப்படின்னு பதில் வாதம் வச்சாங்க. கூட்டம் கம்பேரிசன் ஒன்று இருக்குது. ஆனால் நிச்சயமாக வந்து அது ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு கூட்டமாக தான் இருந்துச்சுங்கிறது நம்ம கடந்த காலகட்டத்தில் பேசணும். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த கரூர் இஷ்யூ நடக்கும்பொழுது நம்ம உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அரசினுடைய ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னா காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடு இருக்கான இருக்குது. அது அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம். அதில் காவல்துறையினுடைய குறைபாடு இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த சம்பவம் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து சிபிஐனுடைய கேள்விகள் எல்லாமே வந்து ஏற்கனவே சமூக வலைதளங்களில் இருந்த அப்பட்டமான வெளிப்படையாக இருந்த கேள்விகள் தான். இதை திரும்பி தோண்டி இல்லை சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே இப்போ மீடியாஸ் வந்து அதை எழுப்பி இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க, இப்படிலாம் விஜய் பதில் சொன்னாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே அப்படி யாராவது சோர்ஸ் மூலமாக லீக் ஆச்சா இல்லை டிஆர்பி ரேட்டிங்காக இவங்க இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இருக்கலாம். ஏன்னா நம்ம மீடியாஸ் மூலமாக 2 ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று டிஆர்பிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், 2வது இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கேள்விகள் தான். இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து பொதுப்படையாக இருந்த கேள்வி. ஸோ வந்து நிச்சயமாக அது சிபிஐ மூலமாக சோர்சஸ் மூலமாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேள்விகள் எல்லாமே வெளிப்படையாக இருந்த கேள்விகளை திருப்பி சிபிஐ கேள்வி எழுப்புனாங்க, விஜய் இப்படிலாம் பதில் சொன்னாருன்னு சொல்கிற விதம் இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புது. ஏன்னா உண்மையாகவே அப்படி ஒரு வேலை சிபிஐ தரப்புலேருந்து சோர்சஸ் மூலமாக இவங்க மீடியாவுக்கு வந்து இந்த செய்திகள்லாம் இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது யாருக்கு பின்னணியில் போணுச்சு, அந்த கேள்விகள் லீக் ஆகிறதுக்கான காரணம் என்ன, கேள்விகளை லீக் செய்வதற்கான நோக்கம் என்ன, இது 3 பார்க்கணும். அப்போது கேள்வி வெளியாவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக பாஜகனுடைய ஒரு பேக் அண்டு இதில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கை இருந்திருக்குதா. ஏன்னா ஏற்கனவே இந்திய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக விஜயை வந்து பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்கன்ற விமர்சனம் ஜனநாயக பணம் உட்பட இந்த விஷயமும் சேர்த்து தான் பேசப்படுது. அந்த பேசிஸில் இன்றைக்கி ஒரு தகவல், அதுவும் விஜய் அவர்களினுடைய அவுட்லுக் மூலமாக
லாஸ்ட் டைம் போகும்போது அவர் பிளாக் அண்ட் பிளாக்ல போனார், பிளாக் ஷர்ட்ல போனார். ஷர்ட்ல ஸோ வந்து ஒரு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பிளாக்கை போட்டுட்டு போறாரு பார்த்தியா எங்கள் தலைவர் அப்படின்னு பேசினாங்க. இப்போ ஒயிட்ல சமாதானமா போறாரு. இப்போ ஒயிட்ல போனாருன்னு கம்பேர் பண்ணி போடுறாங்க. ஓகே ஒயிட்டுக்கு மாறிட்டாரு, கோட் வேர்ட் அக்செப்டட், என்டிஏ கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டு இந்த கீழே வந்து புலிகேசி படத்தில் வடிவேல் வெள்ளை கொடி தூக்கிட்டு போகிறேன் அதை போட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி மாற்றி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட விஷயங்களும் பேச்சுக்களும் இன்னைக்கு அவரோட காஸ்டியூம் மூலமாக ரிவீல் ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போது பரப்பக்கூடியவர்கள் பெரும்பாலான ஆட்கள் வந்து திமுகவை சேர்ந்த நபர்களாக தான் இருக்கிறாங்க. விஜய்க்கு எதிராக இன்னைக்கு நரேட்டிவ் செட் பண்ணி செய்யக்கூடிய வேலைகளை திமுகவை சேர்ந்த கும்பல் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரியான பீம்ஸ் வர்றது எல்லாமே வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த பலரும் வந்து இந்த இடி ரைடு, ஐடி ரைடு இதிலெல்லாம் சிக்க வைக்கப்பட்டு அதில் ஒரு சில பேர் வந்து விசாரணைக்கெலாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் துரைமுருகனாக இருக்கட்டும், கேஎன் நேருவாக இருக்கட்டும், இவங்க பேர் எல்லாமே அடிபட்டுச்சு. அதோடு சேர்ந்து ஒரு சில அமைச்சர்களுடைய பேர்களும் வந்து அடிபட்டுச்சு. அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா அந்த இடி வழக்கு தொடர்பான விவகாரங்கள் பொன்முடியுடைய வழக்கை எடுத்துக்கிறோமே, அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இடி வந்து இவ்வளோ வேகமாக வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ அந்த வேகம் அப்படிங்கிறது ஒரு நாட்களில் அப்படியே சேஞ்ச் ஆகி இன்றைக்கி என்ன அப்டேட்டில் இருக்குன்னே தெரியல. பொன்முடியோடைய வழக்கு என்ன கேஸில் இருக்குது, கேஎன் நேரு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அலிகேஷனில் என்ன கேஸோட அப்டேட் என்ன, இடி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்கிறதா சொல்லப்பட்டது, இது எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருதில்ல. அப்போ இதுக்கு பின்னாடியும் வந்து பெரிய அளவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இங்கே எழத்தான் செய்யும். இங்கே வெளிப்படையாக இவர் போய் சிபிஐட்ட ஆஜராகிட்டு வர்றாரு. நிச்சயமாக அவர் கூப்பிட்டதுக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்குறாங்க, முறையாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு போயிருக்கிறாரு. இதில் பெரிய தப்பு என்னென்னு செஞ்சேன்னு நினச்சேன்னா, அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது சரியாக எனக்கு தெரியல. அதாவது இந்த பாம்பு வாயில் மாட்டுறதுக்கு பதிலாக இப்போ முதல வாயில் மாட்டிட்டாங்கன்ற மாதிரி இப்போ வந்து உண்மையிலேயே சிபிஐ கிட்ட சிக்கினது முதல வாயில் மாட்டின மாதிரி தான். இன்றைக்கி ஏற்கனவே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பெரும்பாலும் தாவேகா தரப்பில் நேரடியாக கேட்கலனா கூட இந்த கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒரு சில நபர்களை வந்து கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ண கோர்ட்டில் கேஸ் போட வச்சதுலேருந்து அதுக்கு பிறகு வழக்கு நடத்துனது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களும் தான் ஆஜராகிருக்கிறாங்கன்ற செய்திகள்லாம் வருது. இப்போ அவங்களுடைய பின்புலத்தில் அவங்களுடைய ப்ரெஷர் அடிப்படையில் தான் இந்த வழக்கே போடப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அப்போ சிபிஐ விசாரணைக்கு தாவேக்காவும் ஒரு வகையில் வந்து காரணமாக இருந்திருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது நீங்கள் வந்து இப்போது அங்கே போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே சேஃப் அண்ட் செக்யூராக இது அப்பா எங்களுக்கு தலைவலி ஓஞ்சிருச்சு, நாங்கள் வந்து சிபிஐ பக்கம் ஒப்படைச்சிடறோன்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து சிபிஐ பக்கம் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ சிபிஐ வந்து நோட்டக்கூடிய விஷயங்கள் ரெண்டு பக்கமும் வந்து இரு பக்கமும் மத்தளம் இருப்பது போல் ரெண்டு சைடுமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் மாநில அரசினுடைய நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இதன் மூலமாக மத்திய அரசினுடைய நெருக்கடியும் வந்து இன்றைக்கி சிபிஐ மூலமாக ஜனநாயக படத்தினுடைய தடை சிபிஎஃப்சி மூலமாக இதெல்லாம் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு விஜய் சமாளிக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வியும் தான் எழுப்புது. ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எப்படி கட்சியை கொண்டு போக போகிறாருங்கிறத நம்ம அவருடைய அடுத்த கட்ட டிசிஷனில் தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். நம்ம கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். அதே தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாமே வந்து 2026 எலெக்ஷனில் எந்தளவுக்கு பிரதிபலிக்க போகுது. நிச்சயமாக இது வந்து ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணும். விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு அப்படிங்கிறது கூடிக்கிட்டு தான் இருக்குது, அதில் நம்ம மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பெண்களுடைய செல்வாக்காக இருக்கட்டும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸோடைய ஆதரவு அப்படிங்கிறது இயல்பாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பண்ணதில் இவ்வளோ தப்பு இருக்கிறான்னு வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ் எடுத்து சொன்னாலும் கூட நம்புறதுக்கு அவன் தயாராக இல்லை. இதில் ஏதோ ஒரு சதி நடக்குது. கரூர் விவகாரத்தில் அப்படி தான் அவங்க ஆழமாக நம்பினாங்க. ஆனால் இதில் ஊருக்கு போயிருந்தப்பெல்லாம் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தப்பவும் சரி, இப்போவும் சரி, அப்பத்துலேருந்து இப்போவும் சரி, நான் ஊருக்கு போனப்பெல்லாம் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட எல்லாம் சொந்தக்காரங்க தான், அவங்க கிட்டலாம் சும்மா யதார்த்தமாக கேட்டு பார்ப்பேன். கேட்கும்போது எல்லாருமே விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. கரூர் இன்சிடெண்ட் இப்படியாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எப்படி அரசியல்வாதிகள் கிட்ட பதில் கேள்வி கேட்குறோமோ அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் அவனுங்க ஏதோ பண்ணியிருக்கிறானுங்க, அதெல்லாம் விஜய்க்குலாம் விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பார்வை தான் மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்குது. ஆனால் வழக்கு ரீதியாக எப்படி இதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். இதில் இன்னொரு ஆஸ்பெக்டை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதில் சிபிஐ விசாரணைக்கும் எப்படி ஏதோ ஒரு வகையில் டிவிக்கே தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிபிஎஃப்சியனுடைய அந்த விவகாரத்தில், சென்சார் போர்டு விவகாரத்தில் இந்த அளவுக்கு ஜனநாயக படக்குழு போயிருக்க வேண்டான்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இந்தளவுக்கு போனதுனால தான் அவங்களுடைய படத்துக்கு இன்னும்
நெருக்கடிகளாக இருக்கட்டும், அது டிலேவாக இருக்கட்டும், ரெண்டுமே அதிகமாகிட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே சிபிஎஃப்சி சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் இது பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து சுமூகமாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் அங்கேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. ஆனால் இவங்க நேரடியாக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இல்லை அந்த விஷயத்தில் முழுக்க அப்படி சொல்லிட முடியாது. இதில் அதாவது எத்திக்கலி ராங் அப்படிங்கிறது வந்து சிபிஎஃப்சி தரப்பில் அந்த ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த விஷயம். ஏன்னா இது சம்மந்தமாக நம்ம சேனலில் தான் சிபிஎஃப்சியினுடைய ஒரு ஃபார்மர் ரீஜியனல் ஆஃபீஸர் ஒருத்தர்ட்டையும் நம்ம போய் எடுத்திருந்தோம். அவர் இதை தான் சொன்னார், ஆக்சுவலி அவங்க சைடு தப்புங்க, அந்த ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இப்படி வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கூடாது, அது ரூல்ஸ் படி அப்படி கொடுக்கவே கூடாது. அவங்களுக்குள்ளே வந்து அப்ஜெக்ஷன் உள்ளுக்குள்ளே தான் அவர் வந்து அதை பேசி அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. அதன்படி அவருக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் இருக்குது, மற்ற ஒரு 4 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாலும் எனக்கு இதில் இருக்குன்னு அவர் அதில் பதிவு பண்ணணும். அதை வந்து வேலிடா இல்லையான்னு பார்த்து மேலே இருக்கிறவர், ஐ மீன் அதனோட ஹெட்டாக இருக்கார் இல்லையா, அவர் நினைச்சாருன்னா அப்போ பண்ணலாம். ஆனால் இது இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி கொடுக்குறதுன்றது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பின்னாடி வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இருக்குங்கிறதே பார்க்க முடியுது, அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி தான் இதை பார்க்கணும். இப்போ இதில் சொன்ன மாதிரி கருப்பு சட்டையிலேருந்து வெள்ளை சட்டைக்கு மாறினது படி என்டிஏவில் தாவேக்கான வந்துருச்சுன்னா அப்போ நம்ம கன்ஃபார்ம் உறுதிப்படுத்திக்கலாம் அப்போ இது நடந்ததெல்லாம் இதுக்கோசரம் தான். ஸோ அதுபடி இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்டிஏ கூட்டணிக்குள்ளே இப்பவும் சொல்கிறேன், என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனால் நெருக்கடிகள் கடுமையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி போனார் அப்படின்னா இதோட அவருடைய ஃபியூச்சர் முடிஞ்சிருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். குறிப்பாக விஜய் டிவிகே தொண்டர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லி நம்ம பிரகடனப்படுத்திட்டு போய் பாஜக கூட்டணியிலே போய் கூட்டணி வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பேக் ஃபயர் நமக்கு வரும் அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். காரணம் என்னென்னா திமுக தோற்கடிக்கணுங்கிறதுக்காக சேருவாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸை எந்தளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ அந்த விளைவுகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரா, டிவிக்கே தயாராக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருந்தா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை பர்சனலாக வந்து நான் அப்சர்வ் பண்ண வகையில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் அவர் எடுத்து வச்சார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சார்னா 10 ஸ்டெப்பு பின்னாடி வைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு அர்த்தமாக அவருக்கு அது மாறிடும் அப்படின்னு தான். ஏன்னா அவைக்காவை வந்து ஆதரிக்கக்கூடிய பல நபர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை 19வாக இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அதிருப்தி அப்படின்றது எழும். அதிலே வந்து ஒரு சில அவங்களுடைய ஓட் பேக்கிங் செட் ஆஃப் வச்சிருக்கிறது கூட இன்றைக்கி பெரிய அளவில் சிதறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த முறை வந்து எல்லோரும் ஆண்டவங்களே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் புதுசாக விஜய்க்கு தான் போடுவோமேனு அந்த ஜென்ரல் ஓட் பேங்க் அது வந்து இப்போ விஜய் பக்கம் இருக்கிறது எல்லாமே சொன்ன மாதிரி என்டிஏக்குள்ளே சேர்ந்தால் திரும்ப பழையபடியே இதுக்கு அப்படி பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்றவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% குறைஞ்சது என்னுடைய அப்சர்வேஷன் அடிப்படையில் ஒரு 8லேருந்து 10% ஓட்டு வந்து விஜய் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்த்து மாறுபடும். ஆனால் என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் அவன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட்டு, பெண்களுடைய சப்போர்ட்டு பெரும்பாலும் வந்து விஜய் பக்கம் போகுது. இன்னும் ஒரு படி மேலே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் குறைஞ்சது 1லேருந்து 2 ஓட்டு வந்து விஜய் பக்கம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டேட்டாஸாக வந்து வெளியில் வந்துகிட்ருக்கு. சில பேர் வந்து அதை எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, ஆனால் பெரும்பாலும் வந்து சொல்லக்கூடிய அரசியல் நோக்கர்களும் அதை சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து நம்ம கேட்கும்பொழுது அதில் குறைஞ்சது எங்கள் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய் பக்கம் திரும்புகிறாங்க, அப்போது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு பெண்களும் இதோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால் அனுமானம் வைக்க முடியாது. அவங்க சொல்லக்கூடிய பெர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க 12 வரைக்கும் சொல்கிறாங்க, 12லேருந்து 15 வரைக்கும் பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட அவங்க இப்போ விஜய் வந்து வாக்குகளை பிரிப்பாருன்னு சொல்கிறாங்க. நான் வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 10% வந்து வச்சுருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் தான். ஸோ இதற்கு இடையில் இந்த ஒரு பெரிய இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த முதல் தேர்தலில் டபுள் டிஜிட்னு வந்துட்டாலே அதுவே பெரிய விஷயம். உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். ஆனால் அதை சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் இங்கே பெரிய டாஸ்க்கு. ஆமாம், ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் எப்படி ஃபேஸ் பண்ணார், அதுக்கு அடுத்த தேர்தலில் அவருடைய சரிவுகள் எப்படி இருந்துச்சுங்கிறதே நம்மளால் பார்க்கணும்ல. அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்குலாம் வந்து உள்ளடி வேலைகள் நடந்துச்சு அப்படிங்கிறதே நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியும். கூட்டணி வச்சாலும் கூட அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கணுங்கிறதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தான் அவர் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி கடந்த காலங்களில் அவர் பார்த்த படிப்பினையாக இருக்க முடியும். இப்போ அந்த படிப்பினையை முறையாக பார்த்து கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற
நம்ம தேர்தல் வியூகங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், இதில் சரியான முறையில் நகர்ந்து போனால் தான் அவர் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த இன்கேஸ் இந்த 2026 ஒரு 10% வாக்குகள் வாங்கிட்டார் அப்படின்னா அதை தக்க வைக்கிறதுக்கான அல்லது அதுலேருந்து ஒரு 2-3% அடுத்த தேர்தல் நம்ம கூட்டணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகள் இருக்குல்ல, அப்போது அது கட்சியினுடைய வளர்ச்சியாக தான் இருக்க முடியும். அப்போ கட்சியினுடைய வளர்ச்சி அப்படி இருந்தால் தான் நிச்சயமாக அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போகும். இப்போ குறைஞ்சது அந்த சஸ்டெயின் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாபிலிட்டி இருக்குல்ல, அது அதுக்கு இடையில எந்தளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இப்போ இந்த நெருக்கடிகள்லாம் எப்படி தாங்குவாருங்கிறத பொறுத்து தான் அந்த சஸ்டைனபிலிட்டி நமக்கு பார்க்க முடியும். ஓகே, இதில் இந்த சிபிஐ விசாரணையில் கரூர் சம்பவம் எப்படி நடந்தது என்ன ஏதுன்றது தொடர்பாக ஒரு கிடுக்குப்பிடி கேள்விகள் வைக்கப்படுகிறது. விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு 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 லாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தோம் இல்லையா. இங்கே இன்னொரு விஷயமும் இன்னொரு கோணத்துலேயும் அவருக்கு ஒரு பிரச்சனைன்றது உருவாகியிருக்கு. அது எப்படின்னா, அதுவும் சிபிஐ விசாரணையில் தான். விஜய் அவர்களை விசாரிப்பதற்கு முன்பாக ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களை விசாரித்தாங்க சிபிஐ அதிகாரிகள். அதில் அவங்க சொன்ன ஒரு தகவலின் அடிப்படையில், அதாவது அவங்க கிட்ட கேட்ட ஒரு கேள்வியின் அடிப்படையில் இந்த கோணத்தை நம்ம பார்க்கணும். இந்த மாநாடு பிரச்சாரம் இதெல்லாம் நடத்துகிறீங்க இல்லையா, பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது பின்னாடி ஒரு தோண்டி துருவிடுறதுல ஒரு தகவல் கிடச்சிருக்கிறதாக ஒரு பேப்பரில் ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி பேஸ் பண்ணி. ஸோ வந்து இதில் ஜான் ஆரோக்கியசாமி தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்குப்பார். ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய்க்கும் தான் அந்த செலவு பண்ணுற பணம் எங்கேருந்து வருது என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற தகவல் இந்த ஒரு விசாரணையின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கு. இது ஆதாரபூர்வமாகவும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த இந்த மாதிரி, அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் சம்மந்தமாக அந்த என்ஐஏல ஒரு டிபார்ட்மெண்ட் இது பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை வந்து கிளியர் கட்டாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாருன்னு அவர் பற்றிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அவர் ஒரு மத போதகராக இருந்திருக்கிறாரு. வெளியில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ சபைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அதனோடு வெளிநாடுகளில் இருக்கிறதோடு தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அங்கேருந்து பல நூறு சபைகள் அங்கே அந்த சைடில் இருந்த அமைப்புகள்லேருந்து பல நூறு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் உள்ளே வந்திருக்கு. அந்த பணத்தை கட்சியினுடைய இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டிருக்கு. அதாவது கட்சி நிர்வாகிகளுக்கே இது தெரியாது, விஜய்க்கும் ஜானுக்கும் தான் தெரியும். அப்போது இது பற்றி ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சிபிஐ விசாரணை நடத்த இருக்குது. விசாரணைக்கு பின்பாக என்ஐஏவிடம் ஜான் ஆரோக்கியசாமி ஒப்படைக்கப்படலாம், அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது இப்படின்ற ஒரு தகவலை பகிர்ந்துருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இதில் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி பற்றி பெருசாக யாருக்கும் எதுவும் தெரியல. அவரும் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அரசு புரசலாக கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது சில விஷயங்களை சொன்னோம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஃபண்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றது. அப்போது இதில் கிறிஸ்தவ மிஷினரிகள் இதில் வந்து ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ வெளிப்படையாக சொல்லக்கூடிய செய்தி. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் வேர்ல்டு உலக அரங்கில் ஒரு முக்கியமான ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக ஃபண்டு பண்ணுறாங்க. விஜயை லிஃப்ட் பண்ணி தூக்கி விடுறதுக்கு பெரிய அளவில் பின்னாடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் கடந்த காலங்களில் அரச புரசலாக வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. இப்போ அதை வந்து ஒரு மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் அல்லது அந்த ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிள்குள்ளே சிக்க வைக்கக்கூடிய வேலைகளை ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக உள்ளே இழுத்து வருவதற்கான வேலைகளும் இதில் நடக்குது. இப்போ விஜயை ஃபேஸ் பண்ண முடியல, உண்மையிலே அப்படி ஒரு ஃபண்டு வருது அப்படின்றாலும் கூட நிச்சயமாக விஜய் கட்சியை இதுக்கப்புறம் நடத்த விடாமல் கட்சியை வந்து தொய்வடை செய்யணும். அப்போ அதற்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்தா நிச்சயமாக இப்போ வெளிநாட்டுலேருந்து ஃபண்டு வர்றது கட்டாணிச்சினாலே பெரிய அளவில் அவர் நிச்சயமாக வந்து அவருடைய சொந்த பணத்தை போட்டுலாம் வந்து முழுசாக மக்களுக்கு செய்ய போகிறது கிடையாது. அப்போ அது சஸ்டைனபிலிட்டி, கட்சியினுடைய சஸ்டைனபிலிட்டி பெரிய அளவில் பாதிக்கும்ல. மக்களுக்கு தொண்டர்கள் கொடுக்குற சந்தாவை வச்சு மட்டுமே கட்சியை நடத்த முடியாது. அப்போது சில வெளி வேலைகள்லாம் பண்ணி தான் ஆகணும். கட்சியை நடத்துறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அப்போ பெரிய அளவில் ஒரு ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டை எங்கேருந்து கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதில் வந்து நிச்சயமாக லாக் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும். ஏன்னா அப்போ வெளிநாட்டுலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருந்தால் கூட நிச்சயமாக வந்து என்ஐஏயும் இடியும் வந்து உள்ளே இறங்குவாங்க, தோண்டி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த ஆங்கிளில் விசாரணை நடத்தினா நிச்சயமாக விஜயுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே பெரிய அடி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கட்சியை அடுத்த கட்டமாக அவங்க நகர்த்தி கொண்டு போவதற்கான
வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஒரு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அங்கேயே அப்படி தேக்கி வச்சு நிறுத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த செய்தி ஒரு வேளை நம்ம ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னா பாஜக இந்த ஆங்கிளையும் ஒரு நெருக்கடி கொடுக்குதோங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம இதில் கூடுதலாக அந்த இந்த வேகத்தை இன்னும் ட்ரிகர் பண்ணுற வகையில் இருந்த காரணம் அப்படிங்கிறது, ட்ரிகர் பண்ணதுக்கான காரணன்றது ஜான் ஆரோக்கியசாமி தன்னுடைய மத போதனைகளின் போது பேசிய ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கிறதையும் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில். அதாவது பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் குறிப்பிட்டு அவர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னும் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்ட அப்படின்னு தீவிரவாதிகளோ சம்திங் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாராம். அதாவது இதெல்லாமே வீடியோவாகவும் ஆடியோவாகவும் கிடச்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு தான் அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டது. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் இப்படிலாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஓகே, நீ இப்படிலாம் பேசியிருக்கிறியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அந்த வேகம் எடுக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். இதில் ஜான் ஆரோக்கியசாமியை டார்கெட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இதில் 2 விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது, ஃபண்டை வந்து ஹோல்ட் பண்ண வைக்கணும். அதில் அப்படியே வந்து ஃபண்டு வர்றதை நம்ம வந்து நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கட்சியோட இன்னொரு ஆங்கிள் யோசித்தோம் அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பக்கப்பலமாக இருக்கிறாரு. 2வது அரசியல் வியூகங்களை வகுக்கிறதுலையும் வந்து ஜான் ஆரோக்கியசாமி கை தேர்ந்தவர் அப்படின்றது கடந்த காலங்களில் ஒரு சில இதில் வேலை பார்த்தது. ஜான் ஆரோக்கியசாமி அது ஒரு இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் வேலை பார்த்துருக்குறாங்கல்ல. இப்போ அந்த ஆங்கிளை வந்து அடுத்த கட்டமாக அரசியல் நம்முடைய அரசியலை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அதில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி முக்கிய பங்கு வகிக்கிறாரு தாவேகாவில். ஆக்சுவலாக விசாரணையில் விஜயும் கூட உங்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும் பேசணும்னு சொல்லிலாம் யார் இன்புட் கொடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாகவும், ஜான் என்ன சொல்கிறாரோ, என்ன மாதிரி வியூகங்கள் வகுத்து கொடுக்குறாரோ அதுபடி தான் நான் செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் அப்படியே ஒரு தகவல் எல்லாத்தையும் ஆக்சுவலி கனெக்டிங் டாட் மாதிரி பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி தாவேகா நிர்வாகிகள் விசாரணையின் போது இல்லை இந்த செலவுகள் தொடர்பால் எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, விஜய் அவர்களுக்கும் ஜானுக்கும் தான் தெரியும்னு சொன்ன ஒரு பாயிண்ட்டு. விஜய் அவர்கள்கிட்ட கேட்கும் போது எல்லாமே ஜான் சொல்லி தான் நான் பண்ணுவேன்ற ஒரு பாயிண்ட்டு. அப்போ செலவுகள் தொடர்பாக ஜான் வந்து இந்த மாதிரி பணம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தது, சட்டவிரோதமாக கொண்டு வந்தது தொடர்பாக ஜானுக்கு இப்படிப்பட்ட கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வெளிநாடுகள்னு அதற்குரிய ஆதாரங்கள் இப்படின்னு சொல்லி இது எல்லாமே போய் சேரும் புள்ளி ஜானாக இருக்கிறது. கூட சேர்த்தா விஜய் அவர்கள். அதான் இந்த கனெக்டிங் இதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே கேஸுக்குள்ளே அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக சேகரிக்கப்பட்டு கட்டமைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கனெக்டிங் டாட்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு நரேட்டிவ்க்கான ஒரு முக்கிய புள்ளியாக நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற புள்ளியாக இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. இப்போ அந்த ஜானை கையை வச்சோம் அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு அடுத்தடுத்த டாட்ஸை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு செயின் லிங்க் மாதிரி தான். ஜான் ஆரோக்கியசாமி பிடிச்சோன்னா எந்தெந்த ஆங்கிளில் நம்ம நெருக்கடி கொடுக்கலாம், எப்படிலாம் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை நம்ம தடுக்கலாம், அவர் அரசியல் எதிர்காலத்தை எந்த அளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், அல்லது இது எல்லாத்தையும் நான் சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் அப்படின்றதுக்கான ஒரு த்ரெட்டனாக கூட இது இருக்கலாம். இது நிச்சயமாக விஜய்க்கான ஒரு த்ரெட்டன். விஜய்க்கு விடப்படும் பகிரங்க சவால் தான் இது, பகிரங்க மிரட்டல். சவாலுங்கிறத தாண்டி பகிரங்க மிரட்டல்னே சொல்லலாம். ஏன்னா பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு மிரட்டல் விடுக்குது அப்படின்னு தான் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இந்த மாதிரியான தகவல்களை பேப்பர்கள் வாயிலாகவும் செய்தி சேனல்கள் வாயிலாகவும் சொல்லப்படுற சேனல்கள் எல்லாமே வந்து திமுக ஆதரவு ஊடகங்களாக இருக்கிறது அப்படின்ற கருத்து தான் இங்கே தாவேகாவினர் மத்தியில் வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ இது மூலமாக பாஜகவையும் தாவேகாவையும் பகையாளி ஆக்குகிறார்களா இத்தகைய செய்திகள் தகவல்கள், இல்லை ஒரு கட்டமைப்புகள் மூலமாக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது தொடர்பாக நான் வந்து தாவேகாவில் நிர்வாகியாக இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற டிவிகே ரமேஷ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்டில் அவர் சொன்ன விஷயங்களையும் பார்த்து இந்த பகுதியை முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது பொய் செய்திகள் பரப்புவதுதான் ஊடக அறமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆளும் திமுக தொடர்ந்து தனது சில ஊதுகுழல் பத்திரிகை நிறுவனங்களை வைத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தலைவர் மீதும் கட்சியினர் மீதும் பல பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றனர். தேர்தல் களத்தில் தாவேகாவை நேர்மையாக எதிர்த்து களமாட முடியாத இந்த அறிவாலய பயந்த பாப்பாக்கள் அவதூறுகளையும் அப்பட்டமான பொய்களையும் கையில் எடுப்பது அவர்களின்
அரசியல் டிஎன்ஏ. குறிப்பாக சிபிஐ, ஜனநாயகன் கூட்டணி மற்றும் கட்சியின் உள் விவகாரங்கள் என வடிகட்டிய பொய்களை செய்தியாக வெளியிட்டு ஊடக அறம் என்பதே துளியும் அளவிற்கு எட்டாத வகையில் செயல்பட்டு வருகிறது. இதனையெல்லாம் அறிவாளிகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் உங்கள் பொய்க்கால் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி எழுதுவது உறுதி அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஸோ இது முழுக்க திமுகவை தான் காரணம்னு தாவேக்காவினர் பார்க்குறாங்க. இத்தகைய செய்திகளாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள், அடுத்து இதுதான் நடக்க போகுது. ஒருத்தரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸ்டெப் 1 அது ஆனால் அவர் எந்த இது சார்ந்தவர் அப்படின்றது தெரியல. பட் அதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டெப் 1 என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜய் சிபிஐ சம்மன். ஸ்டெப் 2, ஆட் நேம் இன் சார்ஜ் ஷீட் அண்ட் எஃப்ஐஆர். ஸ்டெப் 3, கோர்ட் வில் இஷ்யூ அரெஸ்ட் வாரண்ட். Step 4, Vijay will not able to do campaign for elections. Step 5, chance of Vijay not allowed to contest in elections அப்படின்னு. வாய்ப்பு கம்மி தான். இதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. இதை வந்து ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த நெருக்கடிகள் எல்லாமே வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து நேரடியாக விஜய்க்கு கொடுக்கப்படுற நெருக்கடி. ஆனால் இது எல்லாம் செய்திகளாக இங்கே வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல. அப்போது இதில் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறதுல திமுகவும் ஒரு வகையில் கூட்டு சேர்றாங்க, அவ்வளோதான். இதில் வந்து சிபிஐ விசாரணையில் வந்து அவர் பம்மினார், இவர் வந்து பதிலே சொல்லாமல் திணறினார், இன்றைக்கி வந்து சமாதானம் ஆகிட்டார், அந்த வெள்ளை சட்டை போட்டு போனதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு செய்திகள் எல்லாத்தையுமே வந்து பாஜக சாயம் பூசும் வேலை தான். அது அஃப்கோர்ஸ் அப்படி பண்ணுற வேலை தான். ஆனால் வந்து ஒரு வெளிப்படையாக நீ வந்து பாஜக எதிர்ப்பை வந்து நீ வந்து கடுமையான முறையில் எதிர்க்க வைக்கலை அப்படிங்கிறப்போ இந்த விமர்சனத்தை விஜய் அவர்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதற்கு தீனி போடுற வகையில் வந்து திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறத அவங்க கோட் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. மீடியாக்கள் மூலமாக அதை வந்து பண்ணுற வேலையை இன்றைக்கி திமுக ஆதரவாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் அவருடைய ஒரு ஆதங்கமாக தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். இந்த ஜனநாயகனை எதிர்த்து சிபிஎஃப்சிக்கு எதிராக விஜய் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா இத்தகைய சாயங்கள் வரப்போகிறதில்ல. ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ண படத்துக்கு பிரச்சனை ஆயிரும்னு பார்க்குறாங்க. வியாபார ரீதியாக அது சரியான மூவ் அப்படின்னாலும் அரசியல் ரீதியாக இதையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டியிருக்கு. லீகலாக கொண்டு போகலாம்னு முயற்சி பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் பார்ப்போம். கரெக்ட், முடிச்சிடலாம், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த விவகாரங்களில் உங்களுக்கு தோணுகிற அந்த கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில செய்திகளோடும் அது குறித்த தகவல்களோடும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.